சரி பாருங்க, பிசிக்ஸுன்ற 5ஆம் பாடம் ஈர்ப்பு புலத்துக்குள்ள வாரம். சரியோ? நீங்கள் இதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 5ஆம் பாடம் ஈர்ப்பு புலமாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய மின்புலம், காந்த புலம். நீங்கள் இந்த 3 பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக புலம் என்ற சொல்லில் அந்த பாடம் முடியும். சரிதானே? ஃபீல்டு. பொதுவாக கவனிங்க, இந்த புலம் என்று சொல்கிறது என்னத்தை குறிக்கும்? சரிதானே? இந்த பாடம் என்னன்றதுக்குள்ளே போகக்குள்ள உங்களுக்கு முதலாவது வர வேண்டிய கேள்வி புலமண்டா என்ன, ஃபீல்டுண்டா என்ன? சரியோ? கவனிங்க, இந்த புலமண்ட சொல் வந்து கவனிங்க ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை குறிக்கும். சரியோ? புலமண்ட சொல் வந்து ஒரு பிரதேசத்தை குறிக்கும். சரிதானே? அப்படி என்று சொன்னால் அது என்ன மாதிரியான பிரதேசம் என்று சொன்னால் கவனிங்க, அந்த பிரதேசத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் என்றானா உங்களை வந்து ஒரு விசை ஒன்று உணரக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் உங்கள் மீது ஒரு தொடுகை இல்லாமலே ஒரு விசை தாக்கும். அந்த பிரதேசத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போது உங்கள் மீதான தொடுகை எதுவும் இல்லாமலே விசை ஒன்று தாக்கும். அப்படி ஒரு விசை தாக்கக்கூடிய பிரதேசத்தை தான் நாங்கள் புலம் என்று சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்கிற ஐடியாவை யோசிச்சு பாருங்க. இங்கே இப்போ இது ஒரு பெரிய பிரதேசம். எந்த அளவுக்கு யோசிங்கோண்டா, இப்போ ஒரு வெளி மாதிரி ஒன்றை யோசிங்க. அதில் இப்போ பூமியோ சூரியனோ சந்திரனோ ஒன்றுமே இல்லாத, யாருமே இல்லாத, எந்த கோள்கள் நட்சத்திரங்களும் இல்லாத ஒரு பெரிய வெளி ஒன்றை யோசிங்க. சரியோ? நீங்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்கொண்டா ஒரு சிறிய ஒரு திணி ஒன்றை கொண்டே வச்சு பாருங்க. ஒரு சின்ன திணி ஒன்றை கொண்டு போய் அதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வச்சுட்டு பாருங்க. அதில் ஏதாவது விசை தாக்குதான்னு பாருங்க. சரியோ? அது திணிவில் ஏதாவது விசை உணரப்படுகுதான்னு பாருங்க. ஒரு விசையும் தாக்காது. அதே அந்த திணிவை நீங்கள் வேற ஒரு இடத்துல கொண்டே வச்சுட்டு பாருங்க. இதில் கொண்டே வச்சு பாருங்க, விசை தாக்குதா? இல்லை. இல்லை. எங்கே கொண்டு போய் வச்சாலும் அதில் எந்த விசையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியோ? அப்போ ஆரம்பத்தில் பாருங்க, இந்த பிரதேசம் வந்து ஒரு விசை தாக்கக்கூடிய பிரதேசம் இல்லை. சரியோ? ஆனால் இதுவே இப்போ எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ திடீரென்று இந்த இடத்துல பூமி போன்ற ஒரு கோள் ஒன்று வருகுதுன்னு வைப்போம். புவியை போன்ற ஒரு கோள் வருகுது. சரியோ? நீங்கள் இப்படியான இடத்துல இப்போ திருப்பி யோசிச்சு பாருங்க. இப்போ பூமி வந்துட்டுது. இப்போ இதில் கொண்டு போய் நீங்கள் அந்த சின்ன திணியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 திணிவுகள் பொதுவாக ஒன்றே ஒன்று இருக்கும். அப்போ நாங்கள் பூமியை கொண்டு வந்து வச்சோம்டா, புவி என்ன செய்யும்டா, இதில் நிற்கிற திணிவை தன்னை நோக்கி இருக்கும். அதான் நாங்கள் ஒரு பொருளை கையை விட்டோன்னு கீழே விழுகுதല്ലോ, காரணம் ஈர்ப்பு விசை. காணிங்க இந்த விசையை நாங்கள் சொல்கிறது ஈர்ப்பு விசை. அப்போ இதில் இருக்கிற திணிவை புவி என்ன செய்யுது? தன்னை நோக்கி இருக்குது. இப்போ இந்த திணிவை நான் கொண்டு இங்கே வச்சாலும் புவி என்ன செய்யும்? தன்னை நோக்கி இருக்கும். அங்கே கொண்டு போய் வச்சாலும் புவி என்ன செய்யும்? தன்னை நோக்கி இருக்கும். ஆகவே இங்கே பாருங்க, இப்போ இந்த சிறு திணிவு இந்த பிரதேசத்தில் எங்கே போய் நின்றாலும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு விசை தாக்குறத உணருது. ஆகவே இப்போ விளங்கிக் கொள்ளுங்க, இந்த பிரதேசம் ஒரு ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசமாக மாறுது. அந்த பிரதேசத்துக்குள்ள யார் உள்ளுக்கு நுழைஞ்சாலும் அந்த பிரதேசத்தில் அவர் என்ன செய்வார்? புவியால் வழங்கப்படுகின்ற ஒரு ஈர்ப்பு விசையை உணர்வார். இப்படி ஒரு பிரதேசத்துக்குள்ள நீங்க நுழையும் போது உங்கள் மீது ஒரு விசையொன்று தாக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்தை தான் நாங்கள் சொல்றது புலம் என்று சொல்றோம். விசை தாக்கக்கூடிய பிரதேசம். சரியோ? அதையும் கவனிங்கோ, உங்களால் உணரப்படுகின்ற அந்த விசை ஒரு ஈர்ப்பு விசையாக இருந்தால், நீங்கள் உணர்கின்ற விசை ஈர்ப்பு விசையாக இருந்தால் நீங்கள் போயிருக்கிற இந்த பிரதேசத்தை ஈர்ப்பு புலம் என்று சொல்கிறோம். ஸோ ஈர்ப்பு புலம்ன்றது என்னென்றால் ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம். ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம். அப்போ அதே மாதிரி நாளைக்கு படிக்க போகிற மின்புலம்ன்றது என்னென்னா மின் விசை தாக்கக்கூடிய பிரதேசம். மின்புலத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மின் விசை தாக்கும். காந்த புலத்துக்குள்ளே போனீங்கன்னா காந்த விசை தாக்கும். அவ்வளோதான். உங்களில் எந்த விதமான தொடுகையும் இல்லை. இந்த பொருளில் பாருங்க, எந்த தொடுகையும் இல்லை, ஆனாலும் விசை தாக்குதலோ. அப்படி தொடுகை இல்லாமல் அந்த விசை உருவாகும். சரியோ? ஸோ விசை தாக்கக்கூடிய பிரதேசம் புலம், ஈர்ப்பு விசை தாக்குற பிரதேசம் ஈர்ப்பு புலம். சரி, இப்போ இந்த பிரதேசம் ஆரம்பத்தில் யோசிச்சு பாருங்க, இப்படி புவியை போன்ற ஒரு திணிவு வாரதுக்கு முதல் இது ஈர்ப்பு விசை தாக்கின பிரதேசமா? ஆரம்பத்தில் இந்த பிரதேசத்தில் இந்த ஈர்ப்பு விசைகள் உணரப்பட்டதா? இல்லை. அப்போ ஆரம்பத்தில் இது ஈர்ப்பு புலமா இருக்க இல்லை. ஆரம்பத்தில் அது ஈர்ப்பு புலம் இல்லை. எப்போ இந்த புவி இந்த இடத்துக்கு வருகுதோ அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது? ஈர்ப்பு விசை தாக்குது. அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த பிரதேசம் என்னவா மாறுது? ஈர்ப்பு புலமா மாறுது. அதை விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு பிரதேசத்தை ஈர்ப்பு புலமாக மாற்றக்கூடிய வல்லமை திணிவுகளுக்கு இருக்கான். பெரிய திணிவுகள் பிரசன்னமாகும் போது
அந்த திணிவுகள் தன்னை சூழ உள்ள பிரதேசத்தை என்ன செய்யுது, ஈர்ப்பு புலமா மாத்துது. சரிதானே? இதுதான் ஆரம்ப அறிமுகம். ஈர்ப்பு புலம்டா என்னன்றது. சரியோ? சரி, அவ நீங்க இப்ப என்ன செய்யுங்க, உங்களோட கொப்பியில முதல்ல ஹெடிங் போடுங்க, ஈர்ப்பு புலம் என்ற ஒரு ஹெடிங் போடுங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு, ஈர்ப்பு புலம் என்ற ஒரு ஹெடிங் போடுங்க. ஈர்ப்பு புலம் என்ற ஒரு ஹெடிங் போடுங்க. கீழே ஆரம்பத்தில் அது என்ன சில அறிமுகங்கள் எழுதி கொள்வோம். நீங்கள் சுமார் ஒவ்வொரு பாயிண்ட் ஃபார்மில் எழுதி கொள்ளுங்க. கீழே முதலாவது பாயிண்ட் ஃபார்மில் எழுதுங்க. முதலாவது பாயிண்ட் ஃபார்மில் எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க. விசை தொழிற்படும் பிரதேசம், விசை தொழிற்படும் பிரதேசம் புலம் எனப்படும். விசை தொழிற்படும் பிரதேசம் புலம் எனப்படும். விசை தொழிற்படும் பிரதேசம் புலம் எனப்படும். அடுத்த முடிவா எழுதுங்க. அடுத்த முடிவா எழுதுங்க. ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம், ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம், ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். அடுத்த முடிவை எழுதுங்க. எழுதுங்க. பொதுவாக பொதுவாக திணிவுகளை சூழவுள்ள பிரதேசம், பொதுவாக திணிவுகளை சூழவுள்ள பிரதேசம் ஈர்ப்பு புலமாக காணப்படும். திணிவுகளை சூழவுள்ள பிரதேசம் ஈர்ப்பு புலமாக காணப்படும். ஈர்ப்பு புலமாக காணப்படும். சரி, இதுல முதலாவதா ஒரு சப் ஹெடிங் போடுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி என்ற ஒரு ஹெடிங் போடுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. சரி, நீங்க இவர் என்ன விடயத்தை கண்டுபிடிக்கிறாருண்டா, இங்க பாருங்க, ஏதாவது ஒரு இரண்டு திணிவுகள் ஒரு குறிப்பிட்ட இடைத்தூரத்தில் இருக்குதுன்னு வையுங்க. சரியோ? இந்த திணிவினுடைய பருமனை நான் ஒரு M1 என்று வைக்கிறேன். இந்த திணிவினுடைய பருமன் M2. இதனுடைய திணிவு மையத்துக்கும் இதனுடைய திணிவு மையத்துக்கும் இடையிலான அந்த இடைத்தூரத்தை சிம்பிள் R என்று வைப்போம். சரியோ? இப்படி ரெண்டு திணிவுகள் ஒரு R இடைத்தூரத்தில் இருக்குதுன்னு வையுங்க. இப்ப என்ன நடக்குமென்றாலாம், இந்த திணிவு அந்த திணிவை தன்னை நோக்கிய திசையில ஈர்க்குமாம். ஸோ இந்த திணிவால இந்த திணிவின் மீது ஒரு ஈர்ப்பு விசை செயற்படுகிறது. நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதிப்படி என்ன நடக்கும் என்றாலாம், இந்த திணிவு இந்த திணிவை தன்னை நோக்கி இருக்குமாம். சமனும் எதிருமான விசையோட இருக்கும். இவரால அந்த திணிவு ஈர்க்கப்படுகிறது, சமனும் எதிருமா அவரால இந்த திணிவு ஈர்க்கப்படுகிறது. அப்ப அந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை ஒன்று இப்படி செயற்படுதுதான். நீங்க இந்த மாதிரி ரெண்டு திணிவுகளுக்கு இடையில செயற்படுகின்ற இந்த ஈர்ப்பு விசை என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்குதுன்றத நியூட்டன் ஆராயிறார். நீங்க அப்படி ஆராயும் போது அவரால் கண்டறியப்படுகிறது, அந்த திணிவுகளுக்கு இடையில செயற்படுகின்ற ஈர்ப்பு விசை தங்கி இருக்கிற ஒரு காரணி திணிவுகளின் பெருக்கமா. அந்த திணிவுகளின் பெருக்கத்துக்கு அந்த ஈர்ப்பு விசை நேர் விகித சமனா. சரியோ? திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர் விகித சமனா இருக்கும். அப்படி என்று சொன்னா அந்த ரெண்டு திணிவுகள்ல ஏதாவது ஒரு திணிவு கூடினா கூட ஈர்ப்பு விசை பெருசா இருக்குமா. இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒன்று கூடினா கூட பலமா இருக்குது. அடுத்தது, அந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையிலான இடைத்தூரம் இருக்குல்லோ, அந்த இடைத்தூரத்தினுடைய வர்க்கத்துக்கு விசை நேர் மாறு விகித சமனா இருக்குமா. இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு. அப்படின்னு சொன்னா இடைத்தூரத்தை நீங்க கூட்டினீங்கன்னா விசை குறையும், கூடின இடைத்தூரம் வந்தா விசை குறையும். அப்ப இதை நாங்க ஒரே வரிக்குள்ள கொண்டு வருவோம். ஈர்ப்பு விசை திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர் விகித சமனா இருக்குது,
இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமனா இருக்குது. இப்போ இதை நாங்கள் ஒரு சமன்பாடாக மாற்ற என்ன செய்வோம்னா ஒரு மாறிலியால் பெருக்க வேணும். அந்த மாறிலி இந்த இடத்துல கேபிட்டல் ஜி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஆகவே ரெண்டு திணிவுகளுக்கு இடையில செயற்படுகின்ற ஈர்ப்பு விசைக்கு சமன்பாடு ஜி m1 m2 ஓவர் ஆர் ஸ்கொயர் இப்படி வருகிறது. இது நியூட்டனால் கண்டறியப்பட்ட இரு திணிவுகளுக்கு இடையில் செயற்படும் ஈர்ப்பு விசைக்கான சமன்பாடு. பாருங்க, இதில் ஒரு புதுசாக ஒரு மாறிலி வார. அந்த மாறிலியை நாங்கள் சொல்றது அகில ஈர்ப்பு மாறிலி என்று சொல்றோம். இங்கு ஜி அகில ஈர்ப்பு மாறிலி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். அகில ஈர்ப்பு மாறிலி எனப்படும். அந்த ஜியை நாங்கள் இப்படி ஒரு பேரால் அழைக்கிறோம். கவனிங்க, இந்த ஜிக்கு ஒரு பெருமானம் இருக்குது. கவனிங்க, இந்த ஜியினுடைய பெருமானம் எப்படி வரும் என்றால் மிக திருத்தமான பெருமானம் 6.67 தர 10⁻11. இதுதான் ஜியினுடைய மிக திருத்தமான பெருமானம். ஆனால் அவங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸில் கவனிங்கோ அந்த 6.67 மட்டும் தட்டி அநேகமாக 6.7 தான் நம்மளோட பேப்பர்ஸில் வரும். சரியோ? ஆகவே அந்த ஈர்ப்பு மாறிலி 6.7 தர 10⁻11. இது அந்த ஜியினுடைய பெருமானம். அந்த ஜிக்கு அலகு எப்படி வரும்ன்றது உங்களுக்கு இதுல இருந்து அறிய இயலும். ஏன்னா அந்த விசையினுடைய அலகு நியூட்டன், ஜிக்கு அலகு தெரியாது. m1 m2 திணிவுகளாம். என்ன அப்ப திணிவுன்னு சொன்னா கிலோகிராம், மற்ற வெறும் திணிவு கிலோகிராம். அதே போல இடைத்தூரம் என்று சொன்னா மீட்டர், தூரம்ன்றது மீட்டர், மீட்டர் வர்க்கம். அப்ப இதை நாங்கள் இங்கே அனுப்பும்போது இந்த மீட்டர் வர்க்கம் இதை பெருக்கும். இந்த கிலோகிராம் வர்க்கம் இங்கால வர கிலோகிராம் -2 வரும். என்ன அப்ப நியூட்டன் கிலோகிராம் -2 மீட்டர் வர்க்கம் இப்படி ஒரு அலகு எழுதலாம். அப்படி இல்லையாண்டா இன்னும் ஒரு அலகு எழுதலாம். இந்த நியூட்டனுக்கு பதிலாக, நியூட்டன்ன்றது விசை, விசைக்கு பதிலாக திணிவு தர ஆர்முடுகள் கிலோகிராம் ms-2 எழுதினா கூட இந்த கிலோகிராம் ஒன்று வெட்டுப்பட்டு இன்னொரு அலகு கூட அதில் எழுதி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அதே மாதிரி ஜியினுடைய பரிமாணம் என்னென்று கேட்டாலும் உங்களுக்கு எழுதி கொள்ள தெரியும். விசைக்கு பரிமாணம் சொல்ல தெரியும், விசையின் பரிமாணம் தெரியும், திணிவுகளுக்கு பரிமாணம் போடையிலும் தூரம் போடையிலும் ஜியின் பரிமாணம் கேட்டால் கூட எங்களுக்கு விடைக்கு வரையிலும். சரிதானே? ஓகே. அதை இப்போ நீங்கள் போடுங்க ஒரு சப்ஹெடிங் நியூட்டனின் ஈர்ப்பு விதி என்ற ஒரு சப்ஹெடிங் போடுங்க. அதை போட்டுட்டீங்கன்னா கீழே எழுதுங்க. நான் சொல்ற விடயத்தை எழுதுங்க. இரு திணிவுகள் ஓர் குறித்த இடைத்தூரத்தில் இரு திணிவுகள் ஓர் குறித்த இடைத்தூரத்தில் உள்ள போது அவற்றிற்கிடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையானது அடுத்த வரியில் எழுதுங்க 1, அடுத்த வரியில் எழுதுங்க 1 போட்டு எழுதுங்க 1. அடுத்த வரியில் எழுதுங்க திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகும். 1 திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகும். 2 இடைத்தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர் மாறு விகித சமனாகும். இடைத்தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர் மாறு
விகித சமனாகும். நேர்மாறு விகித சமனாகும். நீங்க அது கீழே இந்த படத்தை வரைஞ்சு இப்படியே விடத்தையும் எழுதி கொள்ளுங்க. நீங்க இந்த போர்டில் உள்ளதை பார்த்து எழுதும்போது உங்களோட வீடியோ அந்த இடத்துல கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சு போட்டு அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க. நீங்கள் எழுதும் பிறகு நான் இதில் பார்த்து கொண்டிக்க தவிர தானே நீங்கள் குயிக்காக எழுதுறீங்க, குயிக்காக எழுதி கொள்ளலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோ இந்த இடத்துல போஸ்ட் பண்ணி போட்டு அதை அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியோ? ரைட், ஓகே. அதை எழுதிட்டீங்கண்டா இப்போ அடுத்த விடயத்துக்கு வருவோம். இங்கே பாருங்க, இந்த சமன்பாடு இருக்குல்லோ. இப்போ இந்த சமன்பாட்டை நீங்கள் பிரயோகிக்கும் போது பொதுவாக கவனிங்க, இந்த சமன்பாடு எப்போ உங்களுக்கு இலகுவா ஒரேடியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமென்று கேட்டால், எப்போ இதை நீங்கள் பயன்படுத்தலாம்டா, நீங்கள் கருதுகின்ற ரெண்டு திணிவு இருக்குல்லோ, அந்த ரெண்டும் ஒன்றில் கோள வடிவான திணிவாக இருக்க வேணும். கோள வடிவான திணிவுகள். அப்படி இல்லையாண்டா கவனிங்க, புள்ளி திணிவுகளாக இருக்க வேணும். ஏதாவது ஒரு புள்ளி திணிவாண்டா தெரியுமா? சின்ன, அதாவது மேலும் பிரிக்க இயலாதன்ற அளவுக்கு ஒரு சின்ன திணிவு, ஒரு புள்ளி திணிவு அல்லது ஒரு கோள வடிவான திணிவு. இப்படியான பொருட்களுக்கு இடையில தானாம் இந்த சமன்பாட்டை நீங்க ஓரளவுக்கு நேரடியா பாவிக்கலாமாம். சரியோ? இப்போ வேற வடிவங்களா இருந்தா நீங்க கொஞ்சம் நேரடியா பாவிக்க இயலாது. உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், பூமிக்கும் அந்த பூமி மீது நிற்கிற ஒரு மனிதன் உங்களுக்கும் இடையில இதை பாவிக்கலாமோன்னு கேட்டா, பூமிக்கும் மனிதனுக்கும் இடையில தாக்குற ஈர்ப்பு விசைக்கு இந்த சமன்பாட்டை பாவிக்கலாமோன்னு கேட்டா முடியும். ஏனண்டா கவனிங்க, பூமி ஓரளவுக்கு கோள வடிவம், அதுல நிற்கிற மனிதன் நீங்க பூமியோட ஒப்படைக்க ஒரு புள்ளி தானே, பூமியோட ஒப்படைக்க நீங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன புள்ளி. அவ ஒரு புள்ளி திணிவுக்கும் கோள திணிவுக்கும் இடையில அதை பாவிக்கலாம். அல்லது இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில பாவிக்கலாமாண்டா ஓகே, ஒரு ரெண்டும் கோளம் என்ற வடிவத்துல பாவிக்கலாம். இப்ப எந்த இடங்கள்ல நீங்க பாவிக்க இயலாம வருமெண்டா, இப்ப இதுல ஒரு புள்ளி திணிவு இருக்குது, இதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு இப்படி ஒரு கோல் வடிவத்துல இன்னொரு திணிவு இருக்குது. இப்ப இதுக்கும் இடையில டிரெக்டா பாவிக்கலாமோன்னு கேட்டா இயலாது. இவர் இந்த புள்ளி திணிவாகவும் பெறமாட்டார், கோள வடிவாகவும் பெறமாட்டார். நான் சொல்றத விளங்குவோம். அப்ப நீங்க கருதுகின்ற வடிவம் புள்ளி திணிவோ கோள வடிவமோ இல்லையண்டா இதை நீங்க நேரடியா பாவிக்க முடியாது. அவ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப அப்படி என்ன நாங்க என்னென்று இது ரெண்டு கிடையில சாக்குற ஈர்ப்பு விசையை கணிக்கிறதுன்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டி வருமெண்டா, இந்த கோல் இருக்குல்லோ, இதை நீங்கள் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சின்ன 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 துண்டா வெட்டுங்கோ. வெட்டி இந்த ஒரு சின்ன திணிவை நீங்க எடுத்தீங்கண்டா அதை நீங்க ஒரு புள்ளி திணிவா கருதலும். இந்த ஒரு சிறு திணிவு ஒரு புள்ளி திணிவண்டு யோசிங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் இடையில சாக்குற ஈர்ப்பு விசையை தனியா ஆராய வேணும். அதே போல அடுத்து வரக்கூடிய ஒரு சின்ன திணிவை நீங்க எடுத்து அதுக்கும் இதுக்கும் இடையில வார விசையை ஆராய வேணும். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன திணிவாலும் இதன் மீது உண்டாகிற ஈர்ப்பு விசைகளை தீர்மானிச்சுதான் நீங்க விடைக்கு சேர வேணும். சரியோ? நீங்க அப்படியான கேள்விகளும் உங்களுக்கு வந்திருக்குது. சரியோ? அதை கொஞ்சம் பொறுத்து இப்ப நான் காட்டுறேனோட பாஸ் பேப்பர் கேள்விகள் இருக்கு தானே, கையில காட்டுறேன். சரி, அப்ப நீங்க கீழே என்ன செய்யுங்க, அந்த இது கீழே ஒரு பாயிண்ட் ஃபார்மில் எழுதி விடுங்க. நீங்க எழுதின விடயங்களுக்கு கீழே இது வரைக்கும் வந்துட்டீங்க. சரியோ? அது வரைக்கும் வந்துட்டீங்கடா கீழே ஒரு பாயிண்ட் ஃபார்மில் எழுதுங்க. இச்சமன்பாடானது திண்மக் கோளங்களுக்கிடையில் அல்லது புள்ளி திணிவுகளுக்கிடையில் மாத்திரம் நேரடியாக பிரயோகிக்கப்படலாம். சரி, ஓகே. சும்மா சின்ன கேள்விகள்ல இருந்து வருவோம். ஒன்று ரெண்டு கேள்வியை பார்ப்போம். எழுதுங்க, சும்மா ஒரு கேள்வி எழுதுங்க. முதலாவது கேள்வியா எழுதுங்க. 10 கிலோகிராம் 20 கிலோகிராம் திணிவுகளை உடைய
10 கிலோகிராம், 20 கிலோகிராம் திணிவுகளையுடைய இரு பொருட்கள் 1 மீட்டர் இடைத்தூரத்தில் உள்ளன. இரு பொருட்கள் 1 மீட்டர் இடைத்தூரத்தில் உள்ளன. அவற்றிற்கிடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையை காண்க. அவற்றிற்கிடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையை காண்க. சரி, அவன் நேரடியா உங்களுக்கு திணிவுகள் தாரார், இடைத்தூரம் தாரார். ஸோ நேரடியாக சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டியதுதான். எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு F சமன் G m1 m2 ஓவர் r². அப்படியே நேரடியாக போடுவோம். G என்ற பெறுமதி 6.7 தர 10⁻11. m1ன்றது ஒரு திணிவு, அது 10 கிலோகிராம். m2ன்றது மற்ற திணிவு, அது 20 கிலோகிராம். இடைத்தூரம் 1 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கிறதா சொல்றார். அப்போ தூரத்துக்கு ஒன்றை போடுங்க. அப்படி போட்டோம்டா இந்த 2ஆல் 6.7 பெருக்கலாம். பெருக்கினா 13.4 வரும். இதால் பெருக்குங்க 13.4. இதில் 2 சைவர் எடுத்து இதோட பெருக்குங்க 10⁻9. அப்போ இதை விட உங்களுக்கு 1.34 தர 10⁻8 நியூட்டன் என்று வரும். சரியோ? அந்த 2 திணிவுகளுக்கு இடையில தாக்குற ஈர்ப்பு விசை இப்படி என்று வரும். என்ன எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க 2வது கேள்வி எழுதுங்க. 10 கிலோகிராம், 40 கிலோகிராம் திணிவுடைய 10 கிலோகிராம், 40 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் 6 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. 6 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு இடையில் வேறொரு திணிவு வைக்கப்படும் போது அத்திணிவில் தொழிற்படும் விளையுள் ஈர்ப்பு விசை பூஜ்ஜியமாக அமைவதற்கு அத்திணிவு 10 கிலோகிராம் 10 கிலோகிராம் திணிவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட வேண்டும் என காண்க. எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட வேண்டும் என காண்க. ஓகே, கொஞ்சம் பாருங்க. என்னடா 2 திணிவுகள் இருக்குதாம். ஒரு திணிவு 10 கிலோகிராமாம், இன்னொரு திணிவு 40 கிலோகிராம். சரி, அப்ப இவர் 10 கிலோகிராம், இவர் 40 கிலோகிராம். இப்படியான 2 திணிவுகள்
ஒரு குறிப்பிட்ட இடைத்தூரத்தில் வச்சிருக்கிறாராம். அந்த இடைத்தூரம் 6 மீட்டர் 6 மீட்டர் இடைவெளியில வச்சிருக்கிறார். இப்ப இது ரெண்டுக்கு இடையில செயற்படுகின்ற ஈர்ப்பு விசையை கண்டுபிடின்னு அவர் உங்கள்கிட்ட கேட்கல. இது ரெண்டு கடையில தாக்குற ஈர்ப்பு விசையை கண்டுபிடினா இதுக்கு முதல் கேள்வி மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. நேரடியா திணிவுகள் பெருக்கம் இடைத்தூரம் எல்லாம் தெரியும், ஸோ கண்டுபிடிக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு திணிவுக்கும் இடையில இன்னும் ஒரு திணிவை வைக்க போறாராம். அதுல செயற்படுகின்ற விளையூல் ஈர்ப்பு விசை 0 வரணுமா. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இது ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு இன்னொரு வேற வைக்க போறீங்க. சரி, சும்மா எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதுல ஒரு திணிவை கொண்டு வரேன்னு வைப்போம். இதுதான் நான் புதுசா கொண்டு வர திணிவு. அது எவ்வளவு திணிவுன்னு அவர் ஒன்றும் சொல்ல இல்லை. அப்ப நாங்களா சும்மா எடுத்துக்கொள்வோம். அதுல கொண்டு வர திணிவை ஒரு சிம்பிள் எம் வைப்போம். அப்படியே ஒரு சிம்பிள் எம் திணிவை கொண்டு வந்துட்டோம்டா, இப்ப என்ன நடக்கும், இந்த திணிவுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை தாக்கும். சரியோ, அதாவது இந்த 10 கிலோகிராம் திணிவு இந்த எம் திணிவை என்ன செய்யும், தன்னை நோக்கி ஈர்க்கும். நியூட்டன் 3ஆம் இயக்க விதிப்படி என்ன நடக்கும், இந்த திணிவை தன்னை நோக்கி ஈர்க்கும். அப்ப அது ரெண்டுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை செயற்படும், சமனும் எதிர்மான விசை செயற்படும். அந்த ரெண்டு பேருக்கு இடையில தாக்குற அந்த ஈர்ப்பு விசையை நாங்கள் ஒரு F1 எடுப்போம். அவர் மீது F1ஐயும் இவர் மீது F1ஐயும் உண்டாக்குது. சரியோ, சரி. அதே போல அடுத்தது என்ன நடக்கும்டா, இந்த 40 கிலோகிராமுக்கும் இந்த எம்முக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை தாக்கும். 40 கிலோகிராம் என்ன செய்யும், இந்த எம் திணிவை பிடிச்சு தன்னை நோக்கி இப்படி இருக்கும், தண்டை பக்கம் பாண்டு இழுக்கும். அதே மாதிரி இது என்ன செய்யும், இவரை பிடிச்சு தன்னை நோக்கி இருக்கும். அந்த ஈர்ப்பு விசைய F2 எடுத்துக்கொள்வோம். சரியோ, அந்த ரெண்டு பேருக்கு இடையில தாக்குறது F2. நீங்க அதை விட இன்னொரு விசையும் தாக்கும். யார், இவருக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு தாக்கும். இவரை பிடிச்சு ஈர்க்கிறார், அவரை பிடிச்சு ஈர்க்கிறார். இந்த ரெண்டு பேருக்கு இடையில இன்னொரு விசை தாக்கும். அதை நாங்க குறிக்கிறோம்டா F3 இன்னொரு 3வது விசையா குறிக்கணும். இப்ப எங்களுக்கு அதை பற்றின கேள்வி இல்லை. கேள்வி என்னடா, நடுவில் வைக்க போற இந்த திணிவில செயற்படுற விளையுள் ஈர்ப்பு விசை 0 வேணுமா. அவ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது, இந்த திணிவை இவர் தண்ட பக்கமா இழுக்கிறார், அவற்ற பக்கமா இழுக்கிறார். அன்றைக்க விளையுள் 0 வேணுமெண்டா இந்த F1 இவரால் வழங்கப்படும் ஈர்ப்பு விசை F1 அந்த F2க்கு சமனாக அமைய வேண்டும். சரியோ, அப்ப அவர் கேட்கிறார், அந்த 10 கிலோகிராம் திணிவிலிருந்து எவ்வளவு தூரத்துல வைக்கும்போது சாத்தியப்படும் என்று கேட்கிறார். சரி, நான் இதுல இருந்து இந்த திணிவுக்கான தூரத்தை ஒரு சிம்பிள் R2 வைக்கிறேன். சரியோ, இந்த தூரத்தை நாங்க R2 எடுத்தோம்டா, அந்த திணிவிலிருந்து இதுக்கான தூரம் எப்படி வருமெண்டா, மொத்தம் 6 மீட்டர் தார, மொத்த இடை தூரம் 6 மீட்டரா. அதுல இது R2 சொன்னா இது 6 - R2 வரும். அந்த இடை தூரம் 6 - R2 வரப்போகுது. சரியோ, இப்ப நாங்க என்ன செய்வோம், ஈர்ப்பு விசைக்கான சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம். F = Gm1 m2/r². இதுதான் ஈர்ப்பு விசைக்கான சமன்பாடு. இப்ப இதுல நாங்க சொல்லலாம் என்னண்டா, இந்த இதுல செயற்படுகின்ற விளையுள் விசை 0 வேணுமெண்டா F1 F2க்கு சமனா வர வேணும். என்ன, அப்ப நாங்க ஒரு வசனம் எழுதி கொள்ளலாம். அதாவது விளையுள் ஈர்ப்பு விசை பூஜ்ஜியமாக அமைவதற்கு விளையுள் ஈர்ப்பு விசை 0 அமைவதற்கு அந்த F1 பெருமானம் F2 பெருமானத்துக்கு சமனா இருக்க வேணும். இப்ப என்ன செய்வோம், இது ஒவ்வொன்றுக்கும் பிரதிடுவோம். F1 என்ன சொல்லுங்க, இவருக்கும் இடையில தாக்குற ஈர்ப்பு விசை 10க்கும் எம்முக்கும் இடையில தாக்குறது. அப்ப என்ன செய்வோம், இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி பிரதிடுவோம். G இங்க G போடுறேன் நான், ஏனென்றது கொஞ்சம் பொறுத்து விளங்கும். G திணிவுகளின் பெருக்கம், அந்த விசை எந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில தாக்குதோ அதை பெருக்குமா. அப்ப F1 தாக்குறது இவருக்கும் இடையிலோ. அப்ப அந்த திணிவு ஒருவர் 10 இன்னொருவர் M. அப்ப 10ஐயும் M-ஐயும் பெருக்குங்க. ஒருவர் 10, மற்ற திணிவு M. அது ரெண்டுக்கு இடையிலான இடைத்தூரம் சிம்பிள் R2 எடுத்திருக்கிறீங்க. அவ இடைத்தூரம் சிம்பிள் R இருக்கட்டும். இது அந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில செயற்படும் ஈர்ப்பு விசை. அது F2க்கு சமனா இருக்க வேணும். F2ன்றது பாத்தீங்கன்னா M-க்கும் 40 கிலோகிராமுக்கும் இடையில தாக்குற விசை. அதுக்கும் இதே மாதிரி பிரதிடலாம். Gmm/r². G திணிவுகளின் பெருக்கம் பாருங்க, F2 தாக்குறது M-க்கும் 40க்கும் இடையிலோ. அப்ப ஒருவர் M, மற்றவர் 40. அப்ப ஒரு திணிவு M, மற்றைய திணிவு 40. அது ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தூரம் எப்படி வருமெண்டா 6 - R2 வரும். அது ரெண்டுக்கு இடையிலான இடைத்தூரம் 6 - R முழுவதின் வர்க்கம் வரும். 6 - R
ஸ்கொயர் வணங்குதோ. அப்போ இதில் நாங்கள் சுருக்கும்போது இந்த ஜியும் வெட்டுப்படும், இந்த எம்மும் வெட்டுப்படும். ஒரு சைவர் வெட்டுங்க 10 வெட்டுங்க. இந்த 6 மைனஸ் ஆர் ஸ்கொயர்டை இங்கே கொண்டு வாங்க, கீழே நிற்கிறது இங்கே மேலே கொண்டு வரேன். ஸோ 6 மைனஸ் ஆர் முழுவதின் வர்க்கம் மேலே வந்துட்டுது. இந்த கீழே நிற்கிற ஆர் ஸ்கொயர்ட் போய் இந்த 4 பெருக்கும் 4r ஸ்கொயர்டு வரும். இப்படியே ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்து விடுவோம். சரியோ, கவனிங்க, இதை விரிவாக்கி சுருக்கலாம். வர்க்கிச்சு போட்டு சுருக்கினோம்னா இப்போ மெட்ஸ்காரருக்கு உங்களுக்கு விளங்கும். ஒரு 2 தீர்வை நோக்கி போகும், 2 வருமானம் பெற பார்க்கும். சரியோ, கவனிங்க, இப்போதைக்கு அந்த 2 தீர்வை நாங்கள் போக தேவையில்லை. நான் இதே மாதிரி இன்னொரு கேள்விப்புறாங்க அதை மின்புலத்தில் செய்து காட்டுறேன். அதில் 2 தீர்வுக்கு போயிட்டு அது என்ன காரணம்ன்றது அங்கே ஆராய்வோம். இப்போ இங்கே விடுங்க, இப்போதைக்கு இங்கே விடுங்க. இங்கே சிம்பிளாக சுருக்கி விடுறேன். அதாவது 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுத்து விடுவோம். சரியோ, வர்க்க மூலம் எடுத்தோம்னா 6 மைனஸ் ஆர் ஸ்கொயர்டுக்கு வர்க்க மூலம் எடுக்க 6 மைனஸ் ஆர் வரும். அங்கே வலது பக்கம் 4க்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா 2 வரும். ஆர் ஸ்கொயர்டுக்கு வர்க்க மூலம் எடுக்க ஒரு 6 வரும். என்ன 4க்கு வர்க்க மூலம் 2, ஆர் ஸ்கொயர்டுக்கு 6. இப்போ இந்த மைனஸ் 6 அங்கால கொண்டு போகலாம். 6 ஈக்குவல் 3r வந்து 6க்கு விடை 2 மீட்டர் வரும். 2 மீட்டர் தூரத்தில் வச்சிங்கண்டா விடையுள் ஈர்ப்பு விசை 0 வரும். சரியோ, அவங்க பாருங்க, இது எவ்வளவு தூரம் என்று பார்த்தா 2 மீட்டர். பாருங்க, இப்போ மொத்த இடை தூரம் 6 அல்லோ, அதில் இது 2 மீட்டர்ன்னு சொன்னால் மிச்சம் இதை எவ்வளவுன்னு கேட்டால் 6ல இருந்து 2 கழியுங்க 4, இந்த தூரம் 4. சரியோ, இப்போ அதுக்கு ஒரு சின்ன முடிவு சொல்கிறேன். ஸோ அங்கே ஒரு மூலையில் கேள்விப்பட்டதாக இருக்கட்டும். இப்படி ஒரு 2 திணிவுகளுக்கு நடுவில் நீங்கள் இன்னும் 3வது திணிவொண்டை வச்சு அதில் செயற்படுகின்ற விளையுள் ஈர்ப்பு விசை உங்களுக்கு 0 அமைய வேணுமெண்டா அந்த நடுவில் வைக்கிற திணிவு இருக்குல்லோ, அது எந்த இடத்துல வைக்கும்போது அந்த விளையுள் 0 ஆகுதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா கவனிங்க, அது இந்த சிறிய திணிவுக்கு கிட்டவா இருக்கிற ஒரு இடத்துல தானா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விடயம் நடைபெறுமாம். விளையுள் ஈர்ப்பு விசை 0 வேணுமென்றால் அந்த திணிவு அதில் உள்ள சிறிய திணிவுக்கு கிட்டவா இருக்க வேணுமாம். சின்ன திணிவுக்கு கிட்டவா தான் வருமாம். இது 2 மீட்டர் இல்லோ, இது 6லேருந்து 2 கழிங்க 4 இல்லை. அப்போ இது பெருசாக இருக்குல்ல, இது பெருசு, இது சின்னன். எப்போவுமே சின்ன திணிவுக்கு கிட்டவா தானம் சமன்ல நடுவில் வருமா, விளைவுள் 0 ஆகுமாம். பெரிய திணிவுக்கு கிட்டவா ஒரு நாளும் பேலன்ஸ் பண்ண கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு சும்மா ஓரளவுக்கு விளங்குதான்னு பாருங்க. இப்போ எப்படி வாங்கினேன், ஒரு உதாரணத்துக்கு இது பூமி, இது சந்திரன். கவனிங்க, பூமியையும் சந்திரனையும் எடுத்தீங்கண்டா பூமியோட ஒப்படைக்க சந்திரன் சின்னன். சரியோ, இப்ப இதுல ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு திணிவு ஒன்றை வைக்க போறோம். அந்த திணிவை பூமி என்ன செய்யும், தன்னட்ட இழுக்கும், தண்ட பக்கம் பாண்டு. அதே திணிவை சந்திரன் என்ன செய்யும், தண்ட பக்கம் பாண்டு இழுக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல பூமியின் ஈர்ப்பு விசையும் சந்திரன் ஈர்ப்பு விசையும் சமனா வந்து விளையுள் ஈர்ப்பு விசை 0 வரும் அந்த திணிவுல. சரியா, அந்த புள்ளி எங்க வருமெண்டா நான் சொல்றேன். யார் சின்ன திணிவோ அந்த சின்ன திணிவுக்கு கிட்டவா தானாம் அப்படி ஒரு புள்ளி வருமா. சரியோ, பெரிய திணிவு கிட்டவாவோ அல்லது சரி நடுப்புள்ளியில வராது. நீங்க வேண்டாம் நடுப்புள்ளி ஆராய்ஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு விளங்கும். இப்ப நடுப்புள்ளியில கொண்டு போய் நீங்க ஒரு திணிவை வச்சா, நடுப்புள்ளியில வச்சிங்கண்டா இவருக்கும் இவருக்குமான தூரமும் இவருக்குமான தூரமும் ஒரே தூரமா இருக்கும். இந்த நடுப்புள்ளி 2 பேருக்கும் நடுப்புள்ளி என்ற இந்த தூரம் சமன் இல்லோ. அவ தூரம் சமனா இருந்துச்சேண்டா நான் சொல்றேன், யார் திணிவு கூடவா இருக்கிறோட அவர் ஃபோர்ஸ் ஆகி இருப்பார். திணிவு கூடினவர் ஆக உயர் விசையோட பிரயோகிப்பாருல்லோ. அப்ப அந்த வகையில பாருங்க, இப்ப இந்த பூமிக்கு திணிவு கூட அவன் நடுவில் இருக்கிற ஒரு பொருளை சந்திரன் பூமி சமனா இருக்குமோண்டா இல்ல, திணிவு கூடின பூமி பலமாய் இருக்கும், சந்திரன் குறைவா தான் இருக்கும். ஆகவே பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுப்புள்ளியில கொண்டே நீங்க ஒரு திணிவை வச்சுட்டு விட்டீங்கண்டா அது பூமியில தான் வந்து விடும். அது வந்து பூமியில தான் வந்து விடும், சந்திரன்ல போய் விடாது. ஆனா இதே சந்திரனுக்கு கிட்டவா போகைக்குள்ள ஒரு புள்ளி வரும், அது நடுநிலை புள்ளி. அதுல 2 பேர்ட்ட ஈர்ப்பும் சமனா வரும். நான் சொன்ன மாதிரி சின்ன திணிவு கிட்டவா அது வரும். கவனிங்க, அதையும் தாண்டி அங்கால ஒரு புள்ளியில கொண்டே வச்சிங்கன்னா சந்திரன்லாம் விடும், ஒரு நடுநிலை புள்ளி வரும். நடுநிலை புள்ளின்னு நான் சொல்ல வர்றது விளைவுள் ஈர்ப்பு விசை 0 புள்ளி. சரியோ, கவனிங்க, ஒரு நடுநிலை புள்ளி வரும். நடுநிலை புள்ளிக்கு இங்கால வச்சிங்கன்னா பொருள் பூமியில விடும், நடுநிலை புள்ளிக்கு அங்கால வச்சிங்கன்னா பொருள் சந்திரன்ல விடும். நடுவில் வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்ல வச்சா மட்டும் அங்கேயும் விடாம இங்கேயும் விடாம ஒரு இடத்துல நிற்கும். சரியோ, அப்ப இந்த கேள்விக்கான விடையை நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதி கொள்ளுங்க. ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதா நீங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதுங்க. ரைட், ஓகே. அதை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் ஃபார்மில் எழுதி கொள்ளுங்க. நான் சொல்கிறத ஒரு பாயிண்ட் ஃபார்மில் எழுதுங்க.
எழுதுங்க. இரு திணிவுகளுக்கிடையில் நடுநிலை புள்ளியானது பிராக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. அதாவது விளையுள் ஈர்ப்பு விசை பூச்சியமாக கூடிய புள்ளி, பூச்சியமாகும் புள்ளி அப்படியெல்லாம் பாரு. அதாவது விளையுள் ஈர்ப்பு விசை பூச்சியமாகும் புள்ளி. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எழுதுங்க. சிறிய திணிவிற்கு அண்மையில் பெறப்படும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எழுதுங்க. சிறிய திணிவிற்கு அண்மையில் பெறப்படும். சிறிய திணிவிற்கு அண்மையில் பெறப்படும். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். ஒரு சின்ன படம் ஒன்று வரையுங்க. அப்படி ஒரு மேசையில 2 குட்டி இருக்கிற மாதிரி ஒரு படம் வரையுங்க. ஒரு மேசையில 2 குட்டி இருக்குது. அது ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தூரம் 0.1 மீட்டர் என்று காட்டுங்க. இந்த குட்டிகளை AB என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த கேள்விக்கு, 3வது கேள்விக்கு இப்படி ஒரு படத்தை வரையுங்க. ஓகே, படத்தை வரைஞ்சிட்டீங்கன்னா கேள்வி எழுதுங்க. ஒவ்வொன்றும் 0.1 கிலோகிராம் 0.1 கிலோகிராம் திணிவுகளை உடைய ஒவ்வொன்றும் 0.1 கிலோகிராம் திணிவுகளை உடைய இரு குட்டிகள் கேபிட்டல் A, B என்பன இரு குட்டிகள் A, B என்பன 0.1 மீட்டர் இடைத்தூரத்தில் மேசையொன்றின் மேல் வைக்கப்பட்டுள்ளன. குட்டிகளுக்கும் மேசைக்குமிடையிலான நிலையியல் உராய்வு குணகம் 0.1 எனின் கீழே ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுங்க. கீழே முதலாவது பகுதியை எழுதுங்க. குட்டி ஏயின் காரணமாக கீழே முதலாவது பகுதி குட்டி ஏயின் காரணமாக B மீது தொழிற்படும் ஈர்ப்பு விசை. ஏயின் காரணமாக B மீது தொழிற்படும் ஈர்ப்பு விசை. இரண்டாவது பகுதி எழுதுங்க. செகண்ட் பார்ட் எழுதுங்க. ஈர்ப்பு விசையின் காரணமாக
ஈர்ப்பு விசையின் காரணமாக குற்றி B ஆனது ஏயினை நோக்கி குற்றி B ஆனது ஏயினை நோக்கி இயங்குமா என காண்க. B ஆனது ஏயினை நோக்கி இயங்குமா என காண்க. மூன்றாவது பகுதி எழுதுங்க. 3 இந்நிலையில் குற்றி B மீது தொழிற்படும் உராய்வு விசை. குற்றி B மீது தொழிற்படும் உராய்வு விசை. 4 குற்றி B யினை இயங்கச் செய்வதற்கு A கொண்டிருக்க வேண்டிய இழிவுத் திணிவு. சரி, ரைட். அதை பாருங்க. என்னண்டா இந்த கேள்வியில் நீங்கள் ஒரு சின்ன எடுகோள் எடுத்துக்கொள்ளணும். என்ன மாதிரின்னா, ஒரு மேசையில் சுமார் 2 குட்டி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த 2 குட்டியையும் சுமார் புள்ளி திணிவு மாதிரி எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. அதாவது கோள வடிவம் மாதிரி எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நீங்களே கேட்பீங்க, சார் இது கோலமா இல்லை புள்ளி திணிவா இல்லை, நீங்கள் 2 பயன்படுத்தலான்னு கேட்பீங்க. சுமார் எடுகோள், ரைட். ஒரு 2 கோலம் அல்லது ஒரு புள்ளி திணிவு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கொண்டு ஆன்சர் பண்ணுங்க. சரியோ? அவ என்ன கேட்கிறாரண்டா, ஃபர்ஸ்டா கேட்கிறார் இந்த ஏயின் காரணமாக B மீது தாக்குற ஈர்ப்பு விசை. சரியோ? அவங்க பாருங்க, இப்போ இந்த திணிவு அந்த திணிவு என்ன செய்யும்? தன்னை நோக்கி ஈர்க்கும். சாமானியம் எதிர்மா இது இவரை தன்னை நோக்கி ஈர்க்கும். நான் இவரில் தாக்குறதை மட்டும் குறிக்கிறேன். இவர் வந்து என்ன செய்கிறார்? இவர் தன்னை நோக்கி ஈர்க்கிறார். அந்த ஈர்ப்பு விசை எவ்வளவு வேண்டது கேள்வி. அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, இன்னைக்கு படித்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அது 2 திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு விசைக்கான சமன்பாடு Gm1m2/r² பயன்படுத்துங்க. அதுல G என்றது 6.7 தர 10⁻11 இது G. M1 M2என்றது திணிவுகளின் பெருக்கம். அதுல இந்த திணிவு 0.1 கிலோகிராம், அந்த திணிவும் 0.1 கிலோகிராம். இடைத்தூரம் எவ்வளவுன்னு பார்த்தா அது 0.1 மீட்டர். இடைத்தூரம் 0.1 மீட்டர், அதன் வர்க்கம். சரியோ? அவன் மேல 0.1 × 0.1 இந்த 0.1 ஸ்கொயரோட வெட்டுப்பட உட விட வரும் 6.7 தர 10⁻11 நியூட்டன் என்று வரும். ஸோ இந்த A என்ற குட்டி B என்ற குட்டியை தன்னை நோக்கி இவ்வளவு விசையோட இருக்குது. சரியோ? அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல என்ன கேட்கிறார்? அப்படி ஒரு ஈர்ப்பு விசை இதுல செயற்பட்டா அந்த B ஏயை நோக்கி இயங்குமா என்றதை கேட்கிறார். அவர் யோசிச்சு பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி இந்த கேள்வி என்ன? இப்போ உங்களோட வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால மேசை இருக்குது, அங்கே நீங்கள் பொருட்கள் இருக்கலோ. யோசிச்சு பாருங்க, அந்த பொருட்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை தாக்குமല്ലോ. நீங்க ஒரு திணிவு, அந்த பொருள் ஒரு திணிவுன்னா உங்களுக்கு இடையில ஈர்ப்பு விசை தாக்குமല്ലോ. அப்போ அதுக்காக அந்த பொருள் வந்து உங்களோட மோதி கொள்ளுதா, இப்படியே சறுக்கி கொண்டு வந்து உங்களை அடிக்குதான்னு கேட்டா இல்லை, வரையில் எல்லாம் அங்கங்க இருக்கு. அப்போ அந்த பொருட்கள் ஏன் வரையிலேன்னு கேட்டா காரணம் உராய்வு, ஃப்ரிக்ஷன். உங்களுக்கு விளங்கும். அந்த உராய்வு வந்து அதை வர விடுகுது இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த பொருள்ல ஈர்ப்பு விசை இவ்வளவு செயற்படுகிறது, அது பியை இழுக்குது. பி உண்மையில ஈர்ப்பின் காரணமா இடது பக்கமாக அசைய விரும்பும். ஆனா உராய்வு அதை விடாது. உராய்வு என்ன செய்யும்னா எதிராக ஒரு விசையை கொடுக்கும். உராய்வு விசை இந்த குட்டி மீது எதிர் திசையில இப்படி பிரயோகிக்கப்படும். தரையால் அல்லது மேசையால வழங்கப்படுற உராய்வு இயங்க முற்படும் திசைக்கு எதிராக செயற்படும். நாங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம், ஒரு பொருள் வந்து எப்போ இயங்குமெண்டா, நீங்கள் ஒரு விசையை கொடுத்து இழுக்கும் போது ஒரு பொருள் எப்போ இயங்குமெண்டா, நீங்கள் பிரயோகிக்கிற விசை எல்லை உராய்வு விசையை மீற வேணும். ஏன்னா எல்லை உராய்வு விசைன்றது அந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் ஃபோர்ஸ், என்ன மேக்சிமம்
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ கவனிங்க, அந்த ஆக கூடின உராய்வு விசை லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும். எல்லை உராய்வு விசை. கவனிங்க, அந்த எல்லை உராய்வு விசையை விட ஈர்ப்பு விசை பெருசா இருந்தால் தான் பொருள் நகரும். அப்ப இப்ப கவனிங்க, அந்த பொருள் நகருமான்னு தான் உங்கள்கிட்ட கேட்கிற 2வது பகுதியில. அவ நீங்க என்ன செய்யணும் வேண்டா, இந்த பொருளுக்கான எல்லை உராய்வு விசையை கண்டுபிடிங்க. அந்த எல்லை உராய்வை கண்டுபிடிச்சாதான் மேற்கொண்டு விடையளிக்கலாம் நகருமா இல்லையான்றத. அப்ப அதுக்கு நான் என்ன செய்யறேன், செகண்ட் பார்ட்டுக்கு எல்லை உராய்வு விசைக்கான சமன்பாட்டை பயன்படுத்துறேன். எல்லை உராய்வு விசையை எஃப் எம் என்று குறிக்கலாம், மேக்சிமம் ஃபோர்ஸ், அல்லது எஃப் எல் என்றும் குறிக்கலாம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்றும் குறிக்கலாம். நீங்க அந்த எல்லை உராய்வு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு எஃப் சமன் மியூ ஆர் என்று படிச்சிருப்பீங்க. அந்த மியூ ஆரை பொதுவாக நாங்கள் நிலையியல் உராய்வு குணகம் என்று சொல்றாங்க. பொதுவா மியூ எஸ் என்று குறிக்கலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்று சொல்றது நிலையியல் உராய்வு குணகம். அல்லது கவனிங்க, இப்ப வார 1-2 பேப்பர்ஸ்ல எல்லை உராய்வு குணகம் என்ற சொல்லையும் பயன்படுத்துறார். அவர் நிலையியல் உராய்வு குணகம் என்ற வேர்டும் பயன்படுத்தலாம், அல்லது எல்லை உராய்வு குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது சொல், எல்லை உராய்வு குணகம் என்ற சொல்லையும் பயன்படுத்துறார். சரியோ? ஸோ எதென்றாலும் நீங்க எப்படி படிச்சீங்களோ அப்படி எழுதி கொள்ளுங்க. பாருங்க, இது வந்து நிலையியல் உராய்வு குணகம், இது செவ்வன் மறுதாக்கம். சரியோ? பாருங்க, இப்ப இந்த இடத்துல நிலையியல் உராய்வு குணகம் தார செவ்வன் மறுதாக்கம் எதுக்கு சமனா இருக்குமெண்டா நிறைக்கு சமனா இருக்கும். இப்படி ஒரு குட்டி மேசையில் இருந்தா எவ்வளவு நிறை தாக்குதோ அதுக்கு சமனாகத்தான் மறுதாக்கம் தாக்கும். ஆகவே மறுதாக்கத்தை எம்ஜி என்று சொல்லலாம். சரியோ? உராய்வு குணகம் 0.1, அந்த பொருளினுடைய திணிவு 0.1, திணிவும் தசம்1 தான் தந்துட்டு G10. அப்ப இதை நீங்க சுருக்கும் போது எல்லை உராய்வுக்கு விட வருது 0.1 அப்படி என்று சொன்னா அந்த பொருளுக்கு ஆக கூடினது தசம்1 வரையில உராய்வு செயற்பட வாய்ப்பு இருக்குது. உராய்வு சொல்லுது என்ன, தேவைப்பட்டால் தான் தசம்1 நியூட்டன் வரையில தொழிற்பட முடியும் ரெண்டு உராய்வு இப்ப சொல்லுது. அப்ப உராய்வால 0.1 வரைக்கும் வந்து சேர முடியுமெண்டா, நீங்க அந்த பொருளை இழுத்து அசைக்கணுமெண்டா நீங்க பிரயோகிக்கிற விசை 0.1 விடவும் பெருசா இருக்க வேணும். இதை விடவும் பெரிய ஃபோர்ஸோட இழுத்தா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த பொருளை அசைக்க முடியும். ஆனா இப்ப இதில் செயற்படுற ஈர்ப்பு விசை எவ்வளவு கொண்டு வேறுங்கோ, அந்த ஈர்ப்பு விசை 6.7 தான் தாக்குது. இதை பார்த்தீங்கண்டா இதை விட எவ்வளவோ சின்ன விசை. அந்த தசம்1 ஒப்படைக்க 10⁻11 மிக மிக சிறிது. அவ எவ்வளவு ஒரு சின்ன ஃபோர்ஸை வச்சுக்கொண்டு இந்த உராய்வை மீறி இழுத்து பொருள் அசைக்கிறது சாத்தியமே இல்லை. ஆகவே பொருள் அசையாது. அது நாங்க சொல்லுவோம் என்ன, அந்த எஃபின் பெருமானம் எஃப் சிறிது, எஃப்எல் குறியீட்டுல இந்த எஃப்ன்றது இங்க எழுதியிருக்கிறோம், இது எஃப்எல்லை விட சின்ன. குறியீட்டுல எழுதுறா எழுதுவோம். அப்படி இல்லையாண்டா நீங்க என்ன சொல்லலாம், ஈர்ப்பு விசை எல்லை உராய்வு விசையை விட சிறிது. ஈர்ப்பு விசை தமிழ் எழுதுறதா இருந்தா ஈர்ப்பு விசை சிறிதாக காணப்படுகிறது எல்லை உராய்வு விசையை விட. சரியோ? எல்லை உராய்வு விசையை விட சிறிது. எனவே பொருள் இயங்காது. சரியோ? எனவே குற்றி இயங்காது என்று முடிக்கலாம். ரைட். அடுத்தது 3வதா கேட்கிறார், இந்த சந்தர்ப்பத்துல செயற்படுகின்ற உராய்வு விசை எவ்வளவா இருக்குமென்று கேட்கிறார். எவ்வளவு உராய்வு தாக்குமென்ற மாதிரி கேட்கிறார். கவனிங்க, உங்களுக்கு தெரியும் எல்லை உராய்வை விட குறைவான விசையோட நீங்க ஒரு பொருளை இழுத்தா அது பொருள் அசையாது. அப்படி அசையாத சமயத்துல பொருள்ல செயற்படுகின்ற உராய்வு என்னன்னு கேட்டா அந்த உராய்வு கவனிங்கோ உங்களோட பிரயோக விசைக்கு சமனான அளவிலான் இருக்கு. நீங்க எவ்வளத்தை கொடுத்து இழுக்கிறீங்களோ அந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு உராய்வு செயற்படும். அதை விட அது கூடுதலா தராது. தனக்கு 7 மண்டு போட்டு எல்லா நேரமும் எவ்வளவு பெரிய விசை தாக்கி கொண்டிருக்குமென்று எதிர்பார்க்காதீங்க. அங்க என்ன நடக்குமெண்டா, பொருளை எவ்வளவு ஃபோர்ஸ் இழுக்குதுன்னு பார்க்கும். இந்த ஈர்ப்பு விசை எவ்வளவுதான் இழுக்குது, இதன் மூலம் அசைகிறத தடுக்கிறதுக்கு இதே அளவு எதிர் விசை ஒன்றை கொடுத்தா காணும். அப்ப எவ்வளவு விசை இழுக்குதோ அதே அளவு விசையை கொடுத்து பொருளை நிப்பாட்டுமே தவிர உராய்வு தன்னால 7 மன்றதுக்காக தன்னை மேக்சிமத்தை எல்லா நேரமும் கொடுக்காது. எல்லாம் நீங்க சின்ன படிச்ச நீங்க சரிதானே. வழங்கப்படும் உராய்வு அல்லது தொழிற்படும் உராய்வு பிரயோக விசைக்கு சமனாத்தான் இருக்கும். பிரயோக விசை இவ்வளவு, அப்ப அந்த அளவு தான் நம்ம தொழிற்படுற உராய்வா இருக்கும். ஸோ 3வது பகுதிக்கு விட 6.7 தர 10⁻11 நியூட்டன் ஈர்ப்பு விசைக்கு சமனான உராய்வு விசை தாக்கும். சரியோ? அடுத்தது கடைசியா கேட்கிறார் என்னண்டா, இந்த குட்டி பீயினை
நகர்த்துவதற்கு பியை அசைக்க வேணும்னு கேட்கிறார். அப்படி பியினை நகர்த்துவதற்கு ஏ கொண்டிருக்க வேண்டிய இழிவு திணிவண்டு கேட்கிறார். அப்படி என்ன சொன்னா கேள்வியின் அர்த்தம் என்னண்டா, இந்த ஏயின் திணிவை மாத்து தான் சொல்ற. ஏயின் திணிவை மாத்து. ஏயின் திணிவை சொல்ல போனா நீங்க அதிகரிக்க வேணும். ஏன்னு சொன்னா பாருங்க, இதுக்கும் இடையில ஆகிற ஈர்ப்பு விசைக்கு சமன்பாடு gmm/r². இதுல நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருடைய திணிவை கூட்டுங்கோ. சரியோ? அப்படி பாருங்க, இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு திணிவை நீங்க கூட்டினாலும் ஈர்ப்பு விசை என்ன செய்யும், கூடும். அப்ப நீங்க என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா ஏயின் திணிவை கூட்டுங்க. இப்ப தசம் 1 கிலோகிராம் இருக்கிற 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 3 4 5 இதை நீங்க கூட்ட என்ன நடக்குமெண்டா, ஒரு திணிவு கூட கூட ஈர்ப்பு விசை கொஞ்சம் கொஞ்சமா கூடும். அது இழுக்கிற விசை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு வரும். அப்படி கூடிக்கொண்டு வரைக்க ஒரு கட்டத்துல அந்த ஈர்ப்பு விசை எல்லை உராய்வு செய்யுங்களோ, பிக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் உராய்வு அதை விடவும் கூடிட்டு தாண்டா உங்களோட ஈர்ப்பு விசையின் பெருமன் எல்லை உராய்வு விசை தசமொண்டை விடவும் கூடிட்டு தாண்டா குட்டி என்ன செய்யும், இடம் நோக்கி அசைய ஆரம்பிக்கும். சரியோ? ஆகவே நாங்கள் சொல்லலாம், 4வது பகுதி இது கீழே எழுதுறேன்னா பாருங்க, 4வது பகுதி வந்து இப்படி வரும். அதாவது பியினை நகர்த்துவதற்கு அதுல செயற்படுகின்ற ஈர்ப்பு விசை F should be greater than எல்லை உராய்வு விசை 0.1 விட பெருசா இருக்க வேணும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஈர்ப்பு விசைக்கு பிரதிடுங்க. இப்ப நான் ஏயின் திணிவை மாத்தி போட்டேன்னா, ஏயின் திணிவு இப்ப தசம் ஒன்று இல்லை, அதை கொஞ்சம் கூட்டி போட்டேன். அந்த திணிவை நான் இப்போ ஒரு எம்எண்ட் எடுக்கிறேன். இந்த புதிய திணிவை நீங்க ஒரு எம்எண்ட் எடுத்துக்கொண்டு இப்ப இந்த எம்முக்கும் பி வந்து மாற இல்லையா, பி அதே தசம் ஒன்று தான். அவர் அப்படியே நிற்கிறார், ஏயின் திணிவை தான் கூட்டன்னு சொல்றேன். அவ ஏயின் திணிவை கூட்டி அந்த எம்முக்கும் இந்த தசம் ஒன்றுக்கும் இடையில எவ்வளவு ஈர்ப்பு விசை தாக்குமென்றதை பிரதிடுவோம். gmm/r². நேரடியாகவே பிரதிடுறேன். ஜிக்கு 6.7 தர 10⁻11 ஜி திணிவுகளின் பெருக்கம். திணிவுகளின் பெருக்கம் அன்றைக்கு ஒரு திணிவு சிம்பிளேம், ஏயின் திணிவு சிம்பிளேம், பியின் திணிவு தசம் ஒன்று, இடைத்தூரம் எவ்வளவு வேண்டாம், அதுவும் தசம் ஒன்று, தசம் ஒன்றின் வர்க்கம். இந்த ஈர்ப்பு விசை எல்லை உராய் விசை தசம் ஒன்றை விட பெருசா இருக்க வேணும். அது ஒரு மட்டா நகர்ற நிலையை காட்டுறதா இருந்தா ஒரு ஈக்குவல் போட்டா கூட பரவாயில்லை. ஒரு மட்டா தொடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த எஃப் வந்து 0.1க்கு ஈக்குவலாவது இருக்க வேணும். கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் 0.1 எழுதலாம். சரியோ? அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெரியாக்கணியும் தான் நேம் சுருக்க விட வரும். இந்த தசம் ஒன்றை வெட்டுங்கோ. இதால இதை வெட்டுனா 10⁻9 வரும். தசம் ஒன்றை வர்க்கிங்கோ, அதை இதை வெட்டுங்க 10⁻9. அதங்கால வேற 10⁻9 வந்து அதை 6.7 பிரிக்க உங்களோட விட வரும் m greater than or equal 1.5 1.5 into 10⁸ வரும். இதை விட பெரிய திணிவா இருக்க வேணும் m. அவ ஏயின் திணிவு இதை விட பெருசா இருக்க வேணுமெண்டா, இதை விட பெருசா இருக்க வேணுமெண்டா மினிமம் எம்மினுடைய மினிமம் ஆக குறைஞ்சது அட்லீஸ்ட் அந்த எம் உங்களுக்கு 1.5 தர 10⁸ கிலோகிராம் ஆவது இருக்க வேணும். சரிதானே? இதை விட பெருசா இருக்கணுமெண்டா குறைந்தபட்சம் இழிவு திணிவு இதுவாவது இருக்க வேணும் என. ஆகவே உங்களுக்கு இழிவு திணிவு 1.5 தர 10⁸ மாதிரி வரும். சரியோ? வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு எழுதி கொள்ளுங்க. இதில் உங்களோட எம்சிக்கு உங்களுக்கு தரப்பட்ட டியூட் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்ட டியூட் எடுங்க. அதில் டியூட் நான் பிறகு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுவேன் டியூட்டுகள். இப்போதைக்கு இதை பாருங்க. அதில் இப்போ முதலாவது கேள்வி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்டாப் பண்ணி எழுதிட்டீங்க, எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா அதை அடிச்சு விடுவேன். நீங்கள் இதில் முதலாவது கேள்வி ஈர்ப்பு மாறிலி ஜியின் அலகுண்டு கேட்டிருப்பார். அதை நாங்கள் முதல்ல எடுத்த அலகு வரும், அது 5th ஆன்சர் வரும், 5வது விட வரும். அடுத்தது பாருங்க, 2வது ஈர்ப்பு மாறிலி ஜியின் பரிமாணம் என்று கேட்பார். பரிமாணம் என்றா இதில் போடலாம், விசைக்கு பரிமாணம், விசையண்டா திணிவு தர ஆர் முடுகல், திணிவண்டா எம், ஆர் முடுகல் என்றா LT -2. ஜிக்கு பரிமாணம் தெரியாது. இது ரெண்டும் திணிவுகளாம், திணிவுகள்னா மேஸ். இது திணிவு, இதுகும் திணிவு. ஆறுன்றது இடை தூரம், தூரம் என்றா லென்த், அதுன்ற வர்க்கம். அப்போ இதில் ஒரு எம் வெட்டுப்படும். மற்ற எம் இங்கால கொண்டு வந்தீங்கன்னா M-1 வரும்.
இந்த எல் ஸ்கொயர்ட் வந்து எல்ல பெருக்கினா எல் கியூப் அண்டு வரும், டி மைனஸ் 2 இப்படி வரும். ஸோ எம் மைனஸ் 1 எல் கனம் டி மைனஸ் 2 அண்டை விட வரும். 4வது விட சரியா இருக்கும். 4வது விட அதுக்கு பொருத்தமானது. இப்போ 3வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி, ஒரு இப்படி ஒரு புள்ளி திணிவொண்டை வச்சிருப்பார். அதை சுற்றி இப்படி ஒரு வட்ட வளையத்தில் அந்த வடிவத்தில் இதில் ஒரு 3 திணிவு, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒரு திணிவு இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட கேட்டிருப்பார் நடுவில் உள்ள திணிவில் செயற்படுற விளையுள் விசை என்ன மாதிரி என்று கேட்டிருப்பார். அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திணிவு மேலே நிற்கிற இந்த திணிவை தன்னை நோக்கி ஈர்க்கும். மேலே உள்ள திணிவு தண்ட பக்கம் பாண்டு இழுக்கும். சாமானியம் எதிர்மா அவர் மீது ஈர்ப்பு விசையை கொடுப்பார். நான் அதை குறிக்கல, இவரால் ஒரு ஈர்ப்பு விசை. அதே மாதிரி இந்த திணிவு என்ன செய்யும், தண்ட பக்கமாக வாண்டு இந்த பக்கமாக ஈர்க்கும். அதே மாதிரி இந்த திணிவு என்ன செய்யும், தண்ட பக்கமாக வர சொல்லி இப்படி ஈர்க்கும். அந்த 3மே சமனான ஈர்ப்பு விசையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஈர்ப்பு விசையை தீர்மானிக்கிறது 2 காரணியல்லோ. ஒன்று திணிவுகளின் பெருக்கம், இன்னொன்று இடையிலான இடைத்தூரம். சரியோ? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த திணிவுகளின் பெருக்கம் எப்படி என்றா, இப்போ இது எல்லாமே சமதிணிவு தானே. அப்போ இது ஒரு எம் அண்டா, பெருக்கம் எம் தர எம் அண்டும், இடைத்தூரம் இவ்வளவும் வரும். இப்போ நான் சொல்றேன், நீங்க இதை ஆராயும் போதும் அதே மாதிரி தான் வரும். அதே திணிவுகளின் பெருக்கம் அதே இடைத்தூரம் வரும். விளங்குதா? அதே மாதிரி இவருக்கும் அதே மாதிரி தான். அப்போ அதே பெருக்கம் அதே இடைத்தூரம் என்று வரைக்க விசை வந்து ஒரே மாதிரி தான் வரும். அப்போ அது 3ம் சம விசையா இருக்க போகுது. அந்த விசையை நாங்கள் இந்த இடத்துல ஒரு எஃப் ஃபண்ட் எடுத்துக்கொள்வோம். அதே எஃப் ஃபண்டா இதுக்கும் எஃப் தான், இவரும் அதே அளவு எஃபோட இருப்பார். அப்போ என்ன நடக்குமெண்டா கவனிங்கோ, இந்த மேலே உள்ள எஃப் இந்த கீழே உள்ள எஃப் சமப்படுத்தும். வேணா ஏண்டா 2 மொண்டு கொண்டு எதிராக இருக்குது. அப்போ நேரடியாக அதை ஒன்று சமப்படுத்துறதால அதில் செயற்படுகின்ற விளையுள் விசை வந்து உங்களுக்கு எஃப் ஃபண்டு தான் வரும். மேலே உள்ள இந்த எஃப்பினை இந்த எஃப் சமப்படுத்திடும். அப்போ இந்த தனியோர் எஃப் மட்டும்தான் இருக்கும். அப்போ 1வது தொகுதியில் செயற்படக்கூடிய விளையுள் விசை என்பது இந்த திசையில் உள்ள ஒரே ஒரு எஃப் மாத்திரம் என்று வரும். சரியோ? அதே போல் 2வது தொகுதியை பார்த்தீங்கன்னா 2வது தொகுதியில் ஒரு 3 திணிவு இதை சுற்றி இப்படி வச்சிருப்பார். இதில் ஒரு திணிவு, இதில் ஒரு திணிவு, இதில் ஒரு திணிவு. அப்படி 3 திணிவை வைக்க இப்போ என்ன நடக்கும், இவரில் தாக்குற அந்த 3 விசையும் ஒன்று இப்படி தாக்கும், இன்னொன்று இப்படி தாக்கும், இன்னொன்று இப்படி வரும். சரியோ? இப்போ நடுவில் உள்ள எஃப் வந்து அப்படியே நிற்குது. இப்போ இது 2க்கும் நீங்கள் ஒரு விளைவுள் எடுக்கலாம். சரியோ? மற்ற 2 விசை இருக்குல்ல, இந்த 2 எஃப், அந்த 2 எஃப்க்கும் நீங்கள் விளைவுள் எடுத்தா அது வந்து விசை இணைகர விதிப்படி இது 2க்குமான விளைவுள் எப்படி வருமெண்டா, இதுக்கு சமனும் சமாந்தரமா இதில் ஒரு கோடு, அதுக்கு சமனும் சமாந்தரமா இதில் ஒரு கோடு வரைய அந்த இணைகரத்தின் மூலை விட்டம் விளைவுள தரும். அவன் நான் சொல்றேன், இது 2ஐயும் நீங்க சுருக்கும் போது இப்படி ஒரு மூலை விட்டம் வரும். சரியோ? அந்த மூலை விட்டம் அது 2க்கும் விளைவுளா வர அதோட சேர்ந்து நடுவில் இன்னும் ஒரு எஃப் தனியாக நிற்குதல்லோ, அந்த எஃப்பும் சேரும். அப்போ அந்த எஃப்பும் இதுக்கும் கூட்டுப்படும் போது ஒட்டுமொத்த விளைவுள் எஃப்பை விட பெருசாக வரும். நடுவில் நிற்கிற எஃப்போட இது 2னது விளைவுளும் சேரும்போது இதுக்கும் சேரும்போது ஒட்டுமொத்த விளைவுள் என்ன செய்யும், எஃப்பை விட பெருசாக தான் வரும். விளங்குதோ? அப்போ இதுதான் கவனிங்கோ, அதன் விளைவுள் விசையாக இருக்கும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா 3வது சந்தர்ப்பத்தில் அந்த 3 விசை எப்படி இருக்குமெண்டா, ஒன்று இப்படி, மற்ற 2க்கு ஆங்கிளை குறைச்சிருக்கார், அந்த கோணத்தை குறைச்சிருக்கிறார். அப்போ 3 விசை இப்படி வரைக்கும் இப்போ என்ன நடக்க வேண்டாம், மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் விளைவுள் எடுங்கோ. அது நீங்கள் விசை இணைகிற விதிப்படி என்ன செய்யணும், இதுக்கு சமணம் சமாந்தரம் ஒரு கோடு, இதுக்கு சமணம் சமாந்தரம் ஒரு கோடு வரைஞ்சா இணைகரம் வரும். அதுண்ட மூலை விட்டம் நீங்கள் வரைஞ்சிங்கண்டா உங்களுக்கு ஓரளவுக்கு படத்தை பார்க்க விளங்க வேணும். இந்த மூலை விட்டத்தை விட பெருசாக தான் வரும். இது 2க்கு இடையில இருக்கிற அந்த கோணத்தை நீங்கள் குறைக்கும் போது மூலை விட்டம் வந்து கொஞ்சம் நீளமாக தான் பெற பார்க்கும். சரியோ? நீங்கள் சும்மா 2 கோடுகளை பெரிய கோணத்தில் வரைஞ்சி போட்டு இணைகரத்தை பூர்த்தி செய்து பாருங்க, மூலை விட்டம் அப்படி வருது. அதே 2 கோடுகளை கோணத்தை குறைச்சி வரைஞ்சி போட்டு இப்போ மூலை விட்டம் வரைஞ்சி பாருங்க, அது பெருசாக வரும். அப்போ நான் சொல்றேன், இப்போ இந்த 2 விசைக்கான விளைவுள் வந்து கொஞ்சம் பெருசாக வாரபடியா அதோட நடுவில் இருக்கிற எஃப்பும் சேர்ந்து தண்டா ஒட்டுமொத்த விளைவுள் இதை விட பெருசாக வரும். இதை விடவும் பெரிய விளைவுள் வரும். இதில் தனியாக ஒரே ஒரு எஃப் தான் வரும். இதில் அந்த எஃப்போட இன்னும் கொஞ்சம் சேர்றபடியா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் இது இன்னும் அதிகரிக்கிறபடியா விளைவுள் ஆக கூடவா இருக்கும். அப்போ அந்த 3 சந்தர்ப்பத்திலேயும் உள்ள விளைவுள் ஈர்ப்பு விசையை எஃப்ஏ, எஃப்பி,
எஃப்சி என்று சொல்லியிருப்பார். அப்போ எங்களுக்கு சொல்லலாம் இந்த எஃப்ஏயை விட எஃப்பி பெருசு, எஃபியை விட எஃப்சி பெரிது என்ற முடிவுக்கு வரலாம். சரியோ, எஃப்ஏயை விட எஃபி பெருசு, அதை விட எஃப்சி பெருசு என்ற முடிவுக்கு வரலாம். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ஆனியஸில் நான் அனுப்பின அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் எழுத்துகள் சின்னனா எதுவும் அடிபட்டிருக்கோ தெரியல. இப்போ நான் பிரிண்ட் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் சின்னனா கிடக்குது. நான் அனுப்புகிற டியூட் சரியாக இருக்கும் அந்த எழுத்துகள். இப்போ இப்போதைக்கு சும்மா சாமாடிங்க டியூட் வரும் வரைக்கும். சரியோ, அழகா நீங்கள் அதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருவான். 3வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஜெத்தை நாளைய வகுப்பில் பார்ப்போம். சரியோ.